பூனே பிம்பிரி நகரத்துல இருக்கிற சின்ச்வாடின்னு சொல்லப்படுற ஒரு தனியார் ஹோட்டல்ல 26 வயதான இளம்பெண் மர்மமான முறையில இறந்திருக்கிறதா போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது. அந்த தகவல் கிடைச்சதுமே போலீஸ் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து அவங்களுடைய வழக்கமான விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. அதோட இறந்து போன பெண்மணி யாரு, அவங்கள எதுக்காக கொலை செஞ்சாங்க, இல்ல இது தற்கொலையான்றத பத்தி விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க போலீஸ். அந்த இளம் பெண்ணுக்கு அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றத இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பார்த்துடலாம். வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம். நான் உங்கள் பிரியா. போலீஸோட முதற்கட்ட விசாரணையில இறந்து போன பெண்மணி பேரு வந்தனா திவேதின்றது தெரிய வந்திருக்கு. இவங்க லக்னோவை சேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க. அதே ஊர்ல தன்னோட கல்லூரி படிப்பை முடிச்ச கையோட ஒரு பிரபலமான தனியார் கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வேலைய பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்படி லக்னோல வேலை பார்த்துட்டு வந்தவங்க வேலை நிமித்தம் காரணமா இடமாற்றம் செய்யப்பட்டாங்க பூனேக்கு. அப்படி இடமாற்றம் செய்யப்பட்ட நாள்ல இருந்து வந்தனாவுக்கு பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அதுக்கான முதற் காரணமே வந்தனா ரிஷாப் நிகாம் சொல்லப்படுற ஒரு நபரை கிட்டத்தட்ட 10 வருட காலமா காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. ரிஷாப் நிகாமும் லக்னோவையே சேர்ந்தவர். அவரு ரியல் எஸ்டேட் வியாபாரத்துல ஒரு உயர்ந்த இடத்துல இருந்ததா சொல்லப்படுது. ஆரம்ப கட்டத்துல வந்தனாவுக்கு ரிஷாப் அறிமுகமாகி இருந்திருக்காரு. அப்படி அறிமுகமான நாள்ல இருந்தே வந்தனா ரிஷாப் கூட நல்ல ஒரு நட்பு ரீதியா தான் பழகி வந்திருக்காங்க. அப்படி பழகி வந்த இருவருக்குள்ளயும் நட்பு நாளடைவுல காதலா மாறி இருந்திருக்கு. இந்த காதலே இவங்க 2 பேருக்குள்ளயுமே நெருக்கமான உறவை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. இதன் காரணமா ரிஷாப்பும் வந்தனாவும் லக்னோல ஒரு வீடு எடுத்து லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு வந்ததா சொல்லப்படுது. ஏன்னா ரிஷாப் லக்னோவையே சேர்ந்தவர்ன்றதால, அதுவும் ரிஷாப் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு வரதாலேயே அவருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே சுலபமாவே முடியக்கூடியதா இருந்தது. லக்னோல ரிஷாப்பும் திவேதியும் கிட்டத்தட்ட 10 வருட காலங்கள் லிவிங் டுகெதர்ல இருந்ததா சொல்லப்படுது. இந்த 10 வருட காலத்துல இந்த இருவருக்குள்ளயும் சில பிரச்சனைகள் இருந்து வந்தாலுமே அத உடனே சரி பண்ற அளவுக்கு 2 நபர்களுமே விட்டு கொடுத்துதான் வாழ்ந்திருக்காங்க. இந்த சூழல்ல தான் லக்னோல வேலை பார்த்துட்டு வர வந்தனாவுக்கு வேலை நிமித்தம் காரணமா பூனேல இடமாற்றம் செய்யப்பட்டாங்க. வந்தனா வேலைக்கான இடமாற்றம் கிடைச்சதுமே ரிஷாப் வந்தனா கிட்ட தன்னை விட்டு பூனேக்கு போக வேண்டாம்னு சொல்லி இருந்திருக்காரு. இதுக்காக இவங்க இருவருக்குள்ளயுமே பல வாக்குவாதங்கள் ஏற்பட்டு இருந்திருக்கு. ஆனா வந்தனாவோ ரிஷாப்பை சமாதானப்படுத்திட்டு தன்னோட வேலைக்காக பூனேக்கு வந்துடுறாங்க. அப்படி அவங்க வந்த கொஞ்ச நாட்கள்லயே வந்தனாவுக்கும் ரிஷாப்க்கும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முதல் முக்கிய காரணமே வந்தனாவுக்கு வேலை நிமித்தம் காரணமா ரிஷாப் கூட பேசுறதுக்கான நேரம் குறைவாவே கிடைச்சதா சொல்லப்படுது. அந்த சூழல்ல ரிஷாப் வந்தனா தன்னை விட்டு விலகி போயிடுவாளோன்ற பயம் ஏற்பட ஆரம்பிச்சது. இந்த பயத்தினாலேயே அவரு அடிக்கடி வந்தனாவுக்கு கால்ஸும் மெசேஜ் வாட்ஸ்அப்னு செய்ய ஆரம்பிச்சாரு. ஆரம்ப கட்டத்துல வந்தனாவுக்கு இந்த அழைப்புகள் எல்லாம் எடுக்க முடியாத சூழல் இருந்தாலுமே நாட்கள் போக போக வந்தனாவுக்கே ரிஷாப் மேல ஒரு வெறுப்பு ஏற்பட ஆரம்பிச்சது. இதன் காரணமாவே வந்தனா அவருடைய போன் கால்ஸ முற்றிலுமா தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே கொஞ்ச நாட்கள் இருவருக்குள்ளயும் சண்டைகளும் பிரச்சனைகளுமாவே போயிட்டு இருந்த நேரத்துல தான் ரிஷாப் லக்னோல இருந்து பூனேக்கு வராரு வந்தனாவை பாக்கிறதுக்காக. ஆனா வந்தனாவுக்கு பல முறை கால்ஸ் ரிஷாப் பண்ணியும் எடுக்காததால தொடர்ந்து வந்தனாவை ரிஷாப் எப்படியாவது கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ரிஷாப் வந்தனாவை எப்படியோ கான்டாக்ட் பண்ணி தான் லக்னோல இருந்து பூனேக்கு வந்ததை தெரிவிச்சிடுறாரு. அப்படி பூனேக்கு வந்தவரு ஒரு தனியார் ஹோட்டல்ல ரூம் ஒன்னையும் புக் பண்றாரு. அப்படி ரூம் புக் பண்றதுக்கு தன்னுடைய ஐடி கார்டையும் ஆதார் கார்டையுமே ரிஷாப் ஹோட்டல் ஊழியர்கள் கிட்ட கொடுத்திருந்திருக்காரு. அதே வேளையில தன்னை சந்திக்கிறதுக்காக தன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் வர்றதையும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஹோட்டல் ஊழியர்கள் கிட்ட. அப்படி அவர் சொன்னது போலயே ஜனவரி 26, 2024 அன்னைக்கு சாயந்தரம் போல ரிஷாப் தங்கியிருந்த தனியார் ஹோட்டலுக்கு வந்தனா ரிஷாப் கூட கொஞ்சம் நேரம் தனிமையில இருந்ததா சொல்லப்படுது. வந்தனா பூனேல வேலை கிடைச்சதுமே பூனேல இருக்கிற ஒரு தனியார் ஹாஸ்டல்ல பணம் கட்டி தான் தங்கி வந்திருந்தாங்க. அதே போல ஜனவரி 26ஆம் தேதி ஹோட்டல் அறையில ரிஷாப்பை சந்திச்சுட்டு தான் தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கே திரும்பவும் போயிருந்திருக்காங்க. அதே போல மறுநாள் ஜனவரி 26ஆம் தேதியும் சாயங்காலம் போல ரிஷாப்பை தனிமையில சந்திக்கிறதுக்காக மறுபடியும் அதே ஹோட்டலுக்கு போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு துரதிருஷ்டவசமா வந்தனாவை யாருமே பார்க்க முடியாம போயிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு இரவு ரொம்ப நேரத்துக்கு பிறகு ஹோட்டல் அறைய விட்டு
ரிஷப் ஹோட்டல் ஊழியருக்கே தெரியாம அங்கிருந்து கிளம்பி இருந்திருக்காரு. அப்படி கிளம்பினவரு மும்பைல தலைமறைவா இருந்திருக்காரு. மறுநாள் காலையில ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்க ஊழியர் ரூம கிளீன் பண்றதுக்காக ரிஷப் தங்கியிருந்த ஹோட்டல் அறையோட கதவை தட்டி இருக்காங்க. கொஞ்ச நேரமா தட்டி பார்த்தோம், கதவு திறக்கப்படாததுனால ஹோட்டல்ல வேலை செய்யற ஊழியர்களுக்கு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது. அதன் பிறகு தன்னோட உயர் அதிகாரியான மேனேஜர் கிட்ட சொல்லி அந்த ரூம் கதவை மறுபடியும் தட்டி பார்த்திருக்காங்க. அப்பவும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்காததால ஹோட்டல் ஊழியருக்கும் மேனேஜருக்கும் சந்தேகம் வந்து போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாங்க. ஹோட்டல் ஊழியர்களோட தகவல் கிடைச்சதுமே போலீஸ் அந்த ரூமோட டூப்ளிகேட் சாவியை திறந்து அந்த ரூமை திறக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி திறந்ததுமே போலீஸும் ஹோட்டல் ஊழியரும் அதிர்ச்சியில உறைந்து போறாங்க. ஏன்னா வந்தனா அந்த ரூம்ல பெட்டுக்கும் மேசைக்கும் இடையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. இத பார்த்த போலீஸ் உடனே வந்தனாவை மீட்டு மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அதே நேரத்துல மறுபுறத்துல ஹோட்டல் ஊழியர்கள் கிட்ட விசாரணை நடத்தினாங்க போலீஸ். அவங்க கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில போலீஸ் அந்த ஹோட்டல்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை ஆய்வு பண்ணாங்க. அப்படி ஆய்வு பண்ணும்போதுதான் ரிஷப் வந்தனாவை ரூம்லயே விட்டுட்டு அவர் மட்டும் தனிமையில ஹோட்டல் அறைய விட்டு வெளியேறினது தெரிய வந்திருக்கு. இதற்கிடையில மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட வந்தனாவை பரிசோதிச்ச டாக்டர் வந்தனா இறந்து பல மணி நேரங்கள் ஆனதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்தனாவை துப்பாக்கியால தாக்கப்பட்டு இறந்திருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. அதன் பிறகு வந்தனாவோட உடலை அட்டாப்சிக்காக அனுப்புனாங்க போலீஸ். மறுபுறம் தனிப்படைகளை அமைச்சு ரிஷாப்பை தேடிட்டு இருந்த போலீஸ் மும்பைல இருக்கிறதா தகவல் கிடைச்சி அதிரடியா மும்பைல வச்சு கைது பண்றாங்க போலீஸ் ரிஷாப்ப. அப்படி கைது செய்யப்பட்ட ரிஷாப் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில அவர் சொன்னதாவது, வந்தனா தன்னை விட்டு வேற ஒரு நபர் கூட நெருங்கி பழகிறதா தனக்கு சந்தேகம் ஏற்பட்டு துப்பாக்கி மூலமா 5 குண்டுகளை பயன்படுத்தி வந்தனாவை தான் கொலை செஞ்சதா வாக்குமூலம் கொடுத்திருக்காரு போலீஸ் கிட்ட. வந்தனா இறந்து போன இடத்துல இருந்த மேஜை மேல டார்க் சாக்லேட்டும் ஒரு ஹெல்மெட்டும் சில துணிகளும் இருந்ததை கைப்பற்றிருக்காங்க போலீஸ். போலீஸோட கோணத்துல இந்த கொலை திட்டமிட்டு நடந்ததா சொல்லப்படுது. ஆனா இதற்கிடையில போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. குண்டடிப்பட்டு வந்தனா இறந்திருந்தா நிச்சயம் ஹோட்டல் ஊழியருக்கு சத்தம் கேட்டிருக்குன்ற எண்ணமும் தோண ஆரம்பிக்குது. இதுக்காக மறுபடியும் ஹோட்டல் ஊழியர்களை விசாரணை நடத்துறாங்க போலீஸ். ஆனா ஹோட்டல் ஊழியர்களோ தங்களுக்கு எந்த விதமான குண்டு சத்தமும் கேட்கலன்றத வாக்குமூலமா கொடுத்திருக்காங்க. அதே வேளையில அதுக்கான காரணமும் சொல்லியிருக்காங்க. வந்தனா ரிஷாப்பை சந்திக்கிறதுக்காக 26ஆம் தேதி சாயந்தரம் ரூமுக்கு போகும்போது அந்த இடத்துல இருக்கிற மக்கள் பட்டாசுகளை வெடிச்சு சந்தோஷமா கொண்டாடி மகிழ்ந்திருக்காங்க. அதுக்கான காரணம் அந்த நகரத்துல ஏற்பட்ட சின்ன அரசியல் மாற்றமே ஒரு காரணமா இருந்தது. இதுக்காக பட்டாசுகளை வெடிச்சு சந்தோஷமா கோலாகலமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் ரிஷாப் துப்பாக்கியால வந்தனாவை தாக்கிட்டு ஹோட்டல் ஊழியர்களுக்குமே தெரியாம அங்க இருந்து மும்பைக்கு தப்பிச்சிருந்திருக்காரு. போலீஸோட விசாரணையில வந்தனாவோட கொலை ஜனவரி 26ஆம் தேதி இரவு 10 மணிக்கு உள்ளதான் நடந்ததா தெரிய வந்திருக்கு. போலீஸ் இந்த கேஸ பல கோணங்கள்ல விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கேஸ பத்தி முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் மற்ற தகவல் வெளியாகும் சொல்லியிருக்காங்க. அதோட பெண்கள் தன்னோட வாழ்க்கை துணையை தேடும் போது புத்திசாலித்தனமா யோசிச்சு முடிவெடுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு அந்த வாழ்க்கை துணைவரை பத்தின புரிதலும் அறிதலுமே முக்கியமான விஷயமா தான் இருந்து வருது. இந்த கேஸ பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.